என்னும் எழுத்தும். Classes 1, 2 and 3, Module 7, My Senses. Day 1 starts with greetings. இந்த greetings-ஐ அந்த மாடியூலில் ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ண போகிறோம். Activity 1A, Circle Time, Identifying Objects Through the Senses. இது Classes 1, 2 and 3 3 பேருக்குமான காமன் ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியை நம்ம செய்கிறதுக்கு any fruit, a tumbler with warm water, a tumbler with cold water, flowers, a whistle, a bell and a toothbrush. இது எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் சேகரித்து வச்சுக்கிறோம். அதில் ஒருத்தரோட கண்களை ஒரு க்ளோத் வச்சு மறைச்சு கட்டி விடணும். தென் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ஆப்ஜெக்ட்ஸை ஹோல்ட் பண்ண சொல்லியும் டேஸ்ட் பண்ணவோ அல்லது ஃபீல் பண்ணவோ சொல்லியும் அது என்ன ஆப்ஜெக்ட்னு கெஸ் பண்ண சொல்கிறோம். அங்கே இருக்க இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் இவங்களுக்கு ஆப்ஜெக்ட் நேமை சொல்லாமல் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த ஸ்டூடெண்ட் அந்த ஆப்ஜெக்டோட நேமை கண்டுபிடிச்சி சொன்னதுக்கப்புறம் அவங்க எப்படி அதை கெஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறோம். அப்புறம் எந்த பார்ட் ஆஃப் த பாடி அதை கெஸ் பண்ண உதவியாக இருந்ததுன்னு கேட்குறோம். அரும்பு அண்ட் மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ரோலையும் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸை ஆப்போசிட் ரோலையும் நிற்க வச்சு மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸை ஐ கேன் ஸ்மெல் வித் மை ஆர் ஐ கேன் சீ வித் மை அப்படின்னு சொல்கிறோம். மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதுக்கு அரும்பு அண்ட் மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸை நோஸ் ஆர் ஐஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஆக்டிவிட்டியில் யூஸ் பண்ணுற சைட் வேர்ட்ஸை வாலில் டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸை ரீட் பண்ண சொல்லணும். இப்படி கொடுத்துருக்க சைட் வேர்ட்ஸை இந்த மாடியூல் ஃபுல்லாகவே அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸை ரீட் பண்ண வைக்கலாம். அடுத்த ஆக்டிவிட்டி 1B, Song Time, Reinforcing the Names of Sense Organs and Senses. இந்த ஆக்டிவிட்டியும் Classes 1 to 3 எல்லாருக்குமான ஒரு காமன் ஆக்டிவிட்டி தான். க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படிங்கிற சாங்கை ஆக்ஷனோட சொல்லி கொடுத்துட்டு நாம் பாடிட்டு அவங்களையும் ரிப்பீட் பண்ண சொல்கிறோம். சாங் பாடி முடிச்சுட்டு கிளாஸ் 1, 2 and 3க்கான EVS டெக்ஸ்ட் புக்கில் அவங்களுக்கு கொடுத்துருக்க பேஜ் நம்பர்ஸை ரெஃபர் பண்ணி கிளாஸ் ரூம் டிஸ்கஷனும் பண்ணணும். இந்த டேயில் கொடுத்துருக்க அசஸ்மெண்ட் வெக்காபுலரியை டிஸ்பிளே பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை படிக்க கைட் பண்ணுறோம். இந்த வெக்காபுலரி யூஸ் பண்ணி ஒர்க் புக் எக்ஸசைசஸில் கொஷின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் கைட் பண்ணணும். இந்த அசஸ்மெண்ட் வெக்காபுலரியை வாலில் டிஸ்பிளே பண்ணிவிட்டு இந்த மாடியூல் முடிகிற வரைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லணும். இந்த 2 ஆக்டிவிட்டியும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸை அவங்களோட ஒர்க் புக்கில் இருக்க ஒர்க் புக் எக்ஸசைசஸ் செய்ய கைட் பண்ணுறோம். Day 2, Day 1ல் ப்ராக்டிஸ் பண்ண க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படிங்கிற சாங்கை பாடி இந்த டேயை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டேக்கு 2 ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. Activity 2A, Circle Time, Introducing the letters J to M. இந்த ஆக்டிவிட்டிக்கு நமக்கு ஜீப், ஜக், கைட், கிட்டன், லைன், லேம்ப், மேட் அண்ட் மங்கி இந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஒட்டப்பட்ட ஃப்ளாஷ் கார்ட்ஸும் ஜேலேருந்து எம் வரைக்கும் எழுதின லெட்டர் கார்ட்ஸும் தேவை. ஸ்டூடெண்ட்ஸை சர்க்கிளாக உட்கார வச்சுட்டு எனி 3 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஜீப், ஜக் அண்ட் லெட்டர் ஜே இருக்க கார்ட்ஸை கொடுக்குறோம். அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸும் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவங்களா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட அவங்க கையில் வச்சிருக்க கார்டை ஷோ பண்ணி ஜ ஃபார் ஜீப் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி செகண்ட் ஸ்டூடெண்ட் அவங்க கையில் வச்சிருக்க கார்டை ஷோ பண்ணி ஜ ஃபார் ஜக்னு சொல்லணும். தேர்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட லெட்டர் கார்டு கொடுத்துருக்கோம். அவங்க அந்த லெட்டர் கார்டை ஷோ பண்ணி அந்த லெட்டரோட நேம் ஜே அப்படிங்கிறத சொல்லிட்டு அதோட சவுண்டையும் சொல்லணும். அதாவது ஜ அப்படின்னு சவுண்டை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம். இந்த ஆக்டிவிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் செய்யும் பொழுது நாம் இனிஷியல் சவுண்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம். இதை முடிச்சுட்டு மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட
ஜேல ஸ்டார்ட் ஆகிற வேறு வேர்ட்ஸ் ஏதாவது தெரியுமான்னு கேட்டு அவங்கள வேறு சில வேர்ட்ஸ் சொல்ல என்கரேஜ் பண்ணுறோம். அதே மாதிரி மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸை அவங்களுக்கு தெரிஞ்ச ஜேல ஸ்டார்ட் ஆகிற வேர்டை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ண சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ஐ லைக் ஜாம், ஐ லைக் ஜூஸ். இதே மாதிரி இந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணி எம் வரைக்குமான எல்லா வேர்ட்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கப்புறமா கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்யலாம். ஆக்டிவிட்டி 2B, லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி, ரீஇன்ஃபோர்சிங் தி ஸ்ட்ரக்சர் ஐ கேன். இது கிளாஸ் 2 and 3 2 பேருக்குமான ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு ரன், ரீட், டான்ஸ், ரைட், ஜம்ப், ஸ்கிப், சிங், ஸ்விம், ட்ரா இந்த மாதிரியான ஆக்ஷன் வேர்ட்ஸ்க்கான பிக்சர் கார்ட்ஸ் தேவை. இந்த பிக்சர் கார்ட்ஸை டேபிள் மேலே வச்சுட்டு ஒவ்வொரு பிக்சர் கார்டாக காட்டும் பொழுது அது என்ன பிக்சர்னு நேம் பண்ணிவிட்டு அதை ஐ கேன்ன்ற ஸ்ட்ரக்சரில் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் டான்ஸ், ஐ கேன் ரைட். அதுக்கப்புறம் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட சொல்கிறோம். இந்த பிக்சர் கார்ட்ஸை கிளாஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்கிட்டையும் வாட் கேன் யூ டூ அப்படின்னு கேட்டு ஐ கேன் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ண என்கரேஜ் பண்ணுறோம். தென் அடுத்த ஸ்டூடெண்ட்டை பாயிண்ட் பண்ணி ஹீ கேன் ஆர் ஷீ கேன் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ண என்கரேஜ் பண்ணுறோம். ஆக்டிவிட்டி 2B முடிச்சுட்டு கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ் செய்கிறதுக்கும் கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒர்க் புக் எக்ஸசைசஸ் செய்கிறதுக்கும் கைட் பண்ணுறோம். Day 3 starts with the song Close Your Eyes. இந்த சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த டேக்கு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியான சர்க்கிள் டைம் ரீஇன்ஃபோர்சிங் த லெட்டர்ஸ் J to M இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு நமக்கு 4 பெரிய பால்ஸ் தேவைப்படுது. JKLM இந்த 4 லெட்டர்ஸையும் போர்டில் எழுதிட்டு ஒவ்வொரு லெட்டருக்கும் 2 வேர்ட்ஸையும் எழுதுகிறோம். கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸை 4 லைன்ஸில் நிற்க வச்சுட்டு ஒவ்வொரு லைனில் இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கிட்டேயும் ஒரு பாலை கொடுத்துடுறோம். JKLM இந்த 4 லெட்டர்ஸையும் கிளாஸ் ரூமில் ஒவ்வொரு கார்னர்லையும் தனித்தனியாக எழுதுகிறோம். இப்போது லைனாக நின்றுருக்க ஸ்டூடெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் இருக்கவங்க அவங்க கையில் இருக்க பாலை பின்னாடி இருக்க ஸ்டூடெண்ட்க்கு பாஸ் பண்ணுவாங்க. இப்படி அவங்க பாலை பாஸ் பண்ணும்போது நாம் கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்போ கிளாப்பிங்கை ஸ்டாப் பண்ணுறோமோ அப்போது யார்கிட்ட பால் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட் முன்னாடி வந்து ஒவ்வொரு லெட்டர் மேலேயும் வாக் பண்ணிவிட்டு அந்த லெட்டரோட நேமை சொல்லுவாங்க. இப்படி லெட்டர்ஸ் மேலே நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அரும்ப லெவல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்க திரும்ப வந்து ஒரு நியூ லைனை ஃபார்ம் பண்ணி நின்றுக்கலாம். மொட்டை லெவல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்க போர்டில் எழுதியிருக்க வேர்ட்ஸை படிச்சுட்டு ஒரு நியூ லைனை ஃபார்ம் பண்ணி நிற்கணும். மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்க ஒவ்வொரு வேர்டையும் லோ லெவல் பிளாக் போர்டில் எழுதிட்டு ஒரு நியூ லைனை ஃபார்ம் பண்ணி நிற்கணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நியூ லைனில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் இந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணுறோம். இந்த ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கப்புறமா மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கான ஒர்க் புக் எக்ஸசைசஸை செய்யலாம். ஆக்டிவிட்டி 3B, ஸ்டாண்ட் அண்ட் ஜம்ப், ப்ராக்டிஸிங் த ஷேப் ஆஃப் த லெட்டர்ஸ் J to M. இந்த ஆக்டிவிட்டி கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியை செய்கிறதுக்கு ஒரு பெரிய சர்க்கிளை வரைஞ்சி அதுக்கு நடுவில் JKLM இதுக்கான கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸை 4 or 5 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் எழுதிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸை சர்க்கிளில் நிற்க வச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஜேல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோட நேமை சொல்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட் எந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்டூடெண்ட் அந்த லெட்டரை கண்டுபிடிச்சி அது மேலே போய் நிற்கணும். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு கேல ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஆப்ஜெக்டோட நேமை சொல்கிறோம். அந்த ஸ்டூடெண்ட்டும் அந்த நேமோட இனிஷியல் லெட்டரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த லெட்டர் மேலே போய் நிற்கணும். இப்போது ஜே அண்ட் கேல நின்றுட்டுருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஜம்ப் பண்ணி ஜேலேருந்து கேக்கும் கேயிலிருந்து ஜேக்கும் போவாங்க. இதே மாதிரி எல் அண்ட் எம் லெட்டர்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட ஒர்க் புக் எக்ஸசைசஸ் செய்ய கைட் பண்ணுறோம். Day 4 இந்த டேலையும் க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படிங்கிற சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த டேயில் நமக்கு 2 ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க.
ஆக்டிவிட்டி 4A லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் சென்சஸ். இது கிளாஸஸ் 1 to 3 3 பேருக்குமான ஒரு காமன் ஆக்டிவிட்டி. இதில் ஸ்டூடெண்ட்ஸை சர்க்கிளாக நிற்க வச்சுட்டு டீச்சர் சேஸ் அப்படிங்கிற கேமை ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேமோட ரூல் என்னென்னா, டீச்சர் சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பாங்க. நம்ம டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்க சென்டென்சஸை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டீச்சர் சேஸ் டச் யுவர் இயர்ஸ் இப்படின்னு டீச்சர் சொல்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஐ கேன் ஹியர் அப்படின்னு அவங்களோட இயர்ஸை டச் பண்ணிக்கிட்டே சொல்லணும். இன்கேஸ் டீச்சர் டச் யுவர் நோஸ் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. ஒருவேளை அவங்க தெரியாமல் ரெஸ்பாண்ட் பண்ணால் அவங்க இந்த கேம்லேருந்து வெளியில் போயிடணும். இந்த ஆக்டிவிட்டியை செய்கிறதுக்கு நம்ம டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ஸ்டூடெண்ட் சொல்ல வேண்டிய சென்டென்சஸையும் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கப்புறமா கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒர்க் புக் எக்ஸசைசஸ் செய்வாங்க. ஆக்டிவிட்டி 4B லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி லிசன் டு யுவர் பாடி. இது கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸை சர்க்கிளாக நிற்க வைக்கிறோம். நாம் அந்த சர்க்கிளோட சென்டரில் நின்றுட்டு லிசன் டு யுவர் பாடி அப்படிங்கிற கேமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த கேமில் நாம் என்ன செய்கிறோமோ அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும். இப்போது ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸையும் செய்ய சொல்கிறோம். அண்ட் தென் அவங்கக்கிட்ட கேன் யூ ஹியர் யுவர் பிரெத் அப்படின்னு கேட்குறோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை எஸ் வி கேன் ஹியர் அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணுறோம். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ரீத் பண்ணும்போது நீங்கள் ஹியர் பண்ணுற சவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டு ஸ் அப்படிங்கிற சவுண்டை சொல்ல என்கரேஜ் பண்ணுறோம். தென் வேர் டஸ் த சவுண்ட் கம் ஃப்ரம் அப்படின்னு கேட்குறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் த நோஸ் அப்படின்னு சொல்ல அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம். அடுத்ததா செஸ்ட் மேலே கை வச்சு ஸ்டூடெண்ட்ஸையும் அதே மாதிரி செய்ய சொல்கிறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேன் யூ ஹியர் எனிதிங் அப்படின்னு கேட்குறோம். ஸ்டூடெண்ட்ஸை எஸ் வி கேன் ஹியர் அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணுறோம். தென் அவங்க ஹியர் பண்ணக்கூடிய சவுண்டான லப்டப் லப்டப் அப்படிங்கிற சவுண்டை சொல்லவும் என்கரேஜ் பண்ணுறோம். வேர் டஸ் இட் கம் ஃப்ரம் அப்படின்னு நாம் கேட்டு இட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் கிளாப் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டையும் அதை ஃபாலோ பண்ண சொல்கிறோம். தென் கேன் யூ ஹியர் எனிதிங் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறோம். ஸ்டூடெண்ட்ஸும் எஸ் வி கேன் ஹியர் அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் வேர் டஸ் இட் கம் ஃப்ரம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு இட் கம்ஸ் ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல என்கரேஜ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்மளோட ஃபீட்டை ஒரு டைம் ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸையும் அதே மாதிரி பண்ண சொல்கிறோம். கேன் யூ ஹியர் எனிதிங் அப்படின்னு நம்ம கேட்கும்போது எஸ் வி கேன் ஹியர் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. வேர் டஸ் இட் கம் ஃப்ரம் அப்படின்னு கேட்கும்போது இட் கம்ஸ் ஃப்ரம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண இந்த ஆக்டிவிட்டி ஃபுல்லாக அவங்கள என்கரேஜ் பண்ணுறோம். டே 5 இந்த டேவையும் சென்ஸ் ஆர்கன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற க்ளோஸ் யுவர் ஐஸ் அப்படிங்கிற சாங்கோட ஸ்டார்ட் பண்ணுறோம். இது ரீடிங் அண்ட் ரைட்டிங்கான டே. இந்த டேயில் ரீடிங் டைமில் கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் நினா வண்டர்ஸ் அப்படிங்கிற ஸ்டோரியை ரீட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. இதுக்காக நம்ம டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்க ரீட் அலவுட் கார்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அந்த வேர்ட் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் கார்ட்ஸையும் வாலில் டிஸ்ப்ளே பண்ணிடுறோம். டிஸ்ப்ளே பண்ண வேர்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸை படிக்க சொல்லியும் தெரியாததை நம்ம சொல்லி கொடுத்தோம் அந்த வேர்ட்ஸை ஃபெமிலியரைஸ் பண்ணுறோம். இப்போது அந்த கார்ட்ஸை கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்து அவங்கள தானாகவே ரீட் பண்ண கைட் பண்ணுறோம். இந்த வேர்ட் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் கார்ட்ஸை ரீட் பண்ணி முடித்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க புக்கில் கொடுத்துருக்க ஸ்டோரியை ரீட் பண்ணுறதுக்கு அவங்கள கைட் பண்ணுறோம். நம்ம டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் இந்த ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணி அதில் இருக்க ஆடியோ ஃபைல்ஸை லிசன் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை படிக்க சொல்கிறோம். இங்கே கொடுத்துருக்கிற ஃப்ரேசஸில் ரெட் லெட்டரில் ஹைலைட் பண்ணப்பட்ட வேர்டுக்கு பதிலாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள வேர்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணி ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும். கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் ரீடிங்கில் எங்கேஜாக இருக்கும் பொழுது கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டிங் ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸை
ஜேலேருந்து எம் வரைக்குமான லெட்டர்ஸை ஒர்க் புக்கில் ட்ரேஸ் பண்ண சொல்கிறோம். கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒர்க் புக்கில் கொடுத்துருக்க பேசேஜஸை ரீட் பண்ணி காம்ப்ரிஹெண்ட் பண்ணி எழுத கைட் பண்ணுறோம். கிளாஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க டெக்ஸ்ட் புக்கில் இருக்க காம்ப்ரிஹென்ஷன் எக்ஸசைசஸை பண்ணுவாங்க. இந்த மாடியூலை முடிக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் சென்சஸ் அண்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. ஐ கேன் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணவும், இட் கம்ஸ் ஃப்ரம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணவும் தெரிஞ்சிருப்பாங்க. ஜேலேருந்து எம் வரைக்குமான லெட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணவும், அந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணவும், நேம் பண்ணவும், அதனுடைய இனிஷியல் சவுண்டை சொல்லவும் தெரிஞ்சிருப்பாங்க. அவங்களோட கிரேட் லெவலுக்கான வேர்ட்ஸை படிக்கவும் எழுதவும் ஷார்ட் சென்டென்சஸ் எழுதவும் தெரிஞ்சிருப்பாங்க. தேங்க்யூ.